தீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நார்மலாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் தினமும் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டாக உங்களோட நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் கிரியேசிஸாக வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அகைன் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட் விட்டுருக்கானுங்க. பட் எனக்கு தெரியாத அப்டேட்டு நிறைய வந்திருக்கு போல். ஆல்ரெடி இருந்திருக்கு, எனக்கு தான் தெரியல. நான் தான் ஃப்ரீ ஃபயரில் எதுவும் ப்ளே பண்ணுறதில்ல. அதனால் சில விஷயம் வந்து எனக்கு தெரியல. அதனால் லாஸ்ட்டாக என்ன இதுன்ட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரூம் மேட்ச் வச்சா மதியம் மேலே 2 மணிக்கு மேலே அவருக்கு ஒரு பிளேயர் வந்து கண்டினியூஸாக 2 மேட்ச் வின் பண்ணார். அவருக்கு கிவ்வே வந்து பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி வெற்றிகரமாக பண்ணியாச்சு. அவர் பேர் சரியாக தெரில. அது நம்பர் போட்டிருந்தது, அது அவ்வளோ கிளியராக எனக்கு தெரில. மற்றபடி பார்த்திங்கன்னா அவர் சரினார். எனக்கு யாரை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு பிளேயருக்கு தெரியும் கண்டிப்பாக, நியூ பிளேயருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த டிஎன் உல்ஃபு, அப்புறம் எல்லாம் உல்ஃபு, அப்புறம் பார்ன்டுகில் அது கண்டிப்பாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அது வேறு லெவலோட கில்டு, வேறு லெவல் பிளேயிங். அவர் வந்து ஸ்னைப்பர் தான், டபுள் ஸ்னைப்பர் தான் பிளேயிங் அவுட்டு ஃபுல்லாக. அவர் வந்து எப்பவுமே வேறு லெவல். ரூம் மேட்சாக இருக்கட்டும், வேறு ரேங்க் மேட்ச் எல்லாத்துலேயும் ஸ்னைப்பர் தான். அதுபோல் ஃபீல் ஆச்சு. அதே போல் எங்கள் டீம்லேயும் ஒருத்தவன் இருக்கான், அவனும் ஸ்னைப்பர் பிளேயர் தான். பட் ஆனால் நாங்கள் ப்ளே பண்ணி 3-4 வருஷம் மேலே ஆகுது. நாங்களாம் ஓல்டு பிளேயரு. ஆனால் இப்போ தான் எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கு ப்ரெஷரு எவ்வளோ இஷ்யூ இருக்குல்ல, அதனால் எதுவும் ப்ளே பண்ண முடியாது. எனிவே அவர் வந்து குளோவால் போடுற விதம் வந்து நல்லா இருந்தது. வேறு லெவல் போட்டார், டக்கு டக்குன்னு போட்டார். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அவர் பிளேயிங் தான் எனக்கு கொஞ்சம் வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியஸாக சொல்லலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டக்கு டக்குன்னு ப்ளே பண்ணுறாரு. மூமெண்ட் ஸ்பீடு கொடுக்குறாரு பாருங்கள், வேறு லெவல் கொடுக்குறாரு. அடிச்சிக்கவே முடியல அவர். என்னையை பார்த்தா மாரி இருக்குது. உடனே நீங்கள் என்ன கலாய்க்காதீங்க, நீங்கள் என்னை மாரியே சொல்கிறேன், சீரியஸாகவே தான் சொல்கிறேன். இப்போ தான் டச் விட்டு போச்சு, அவ்வளோவும் ப்ளே பண்ணுறதில்ல. மற்றபடி நாங்களும் ஓல்டு பிளேயர் தான், எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது போல். ஓகேங்களா? அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது லாஸ்ட்டு சொல்கிறேன்னு இல்லைல்ல, இந்த அப்டேட் தாங்க. நிறைய அப்டேட் விட்டுருக்கானுங்க. இது எப்பயோ வந்துருச்சு. பட் ஆனால் நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் இதை. எனக்கு சரியான ஷாக்கு. எவ்வளோ அப்டேட் விட்டுருக்கானுங்க, நிறைய வந்திருக்கு. இந்த காஸ்டியூம்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஒரு சில காஸ்டியூம் பார்த்துருக்கேன், ஆனால் பழைய ஓல்டு காஸ்டியூம்லாம் அதை விட்டுருக்கானுங்க. ஆனால் இப்போ தான் நான் அதை பார்க்குறேன், நிறைய காஸ்டியூம் விட்டுருக்கானுங்க. ஓ மை காட்! நல்லா தான் இருக்குது. ஆனால் இது ஒன்று டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் நான் வந்து நாளைக்கு இதை ஒன்றா டவுன்லோட் பண்ணி ஏன்னா எங்கள் ஏரியா சைடெலாம் நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஹேங் ஆகுது, ரொம்ப டென்ஷன் ஆகுது. எனிவே என்ன பண்ணுறது, அப்டேட் கொடுத்தாவணும்ல கண்டிப்பாக என்னென்னு சொல்லிட்டு, அதனால தான் போடுறேன்.
நிறைய காஸ்டியூம் இருக்குது. என்ன இதுன்ட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்களா?